ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. கல்யாணம்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு பூஜை ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றி அதுக்கப்புறமா நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. என் பொண்ணுங்க நல்லா செல்லமாக வளர்ந்துட்டா, என் பொண்ணு நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும், அவளுக்கு கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கணுன்றாங்க. நீங்கள் கவலையப்படாதீங்க சம்மதியம்மா, காயத்ரி உங்கள் வீட்டில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருப்பான்றாங்க. நாங்கள் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறோன்றாங்க. என் பொண்ணை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்றாங்க. எனக்கு அது போதுன்னுவாங்க. அதுக்கப்புறம் காயத்ரி எப்படி இருக்கணும்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும், எதுவும் எனக்கு சொல்ல வேண்டியதே இல்லைன்றாங்க. அம்மா உங்களெல்லாம் விட்டு போறன்றதாம எனக்கு கஷ்டமா இருக்குன்றாங்க. அண்ணன் அண்ணன் அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் ரொம்ப எமோஷ்னலாக அழுகுறாங்க. அண்ணன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஏன்பா போகிற நேரத்தில் பொண்ணு இப்படி அழ வச்சு அனுப்பலாமான்னு அவங்களோட ரிலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நான் அழுகாதுண்ணா, நீ அழுதா எனக்கும் அழுக வருது. நல்ல காயத்ரி, நீங்க ஒரு பிரச்சனைனா அண்ணன் அந்த நிமிஷம் இருப்ப, சரியா? நீ எதையும் நினைச்சு கவலைப்படாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அண்ணன் கிட்ட நீ சொல்லாமலாம் இருக்காதுன்றாங்க. சரிண்ணா, உன்னை விட்டா எனக்கு யாருன்னா இருக்காங்க அப்படின்றாங்க. சரிம்மா பார்த்து பத்திரமா இரு, எதை பத்தி யோசிக்காத, அண்ணன் பாத்துக்கிறேன்றாங்க. சரின்னுன்றாங்க. அதுக்கப்புறமா எல்லார்கிட்டயுமே அவங்களுடைய அண்ணியா எல்லார்கிட்டயுமே சிவா கிட்ட எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அம்மா நான் போயிட்டு வரேன்றாங்க. போயிட்டு வா காயத்ரின்னுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க கவலைப்படாதுங்க, உங்க பொண்ணு நாங்க நல்லா பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு காயத்ரியை மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப அன்னபூரணியால தாங்க முடியல, ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. வலி அமைச்சிட்டு அம்மா அழுகாதம்மா, அவ இருக்கும்போது அழுந்தா, அவ கஷ்டப்பட வந்தாண்டா அழல, ஆனா அவளை என்னை விட்டு பிரியும் போது எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குடா ஆறுமுகம்ன்றாங்க. என்னால நார்மலா இருக்க முடியலடா, அவ இந்த வீட்டுல எப்படி இருந்தா தெரியுமா, ராணி மாதிரி இருந்தா, ஆனா இன்னைக்கு இன்னொருத்தர் வீட்டுக்கு போகும்போது கஷ்டமா இருக்குடா அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அன்னபூரணி. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.